23வது பாடலகான தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல். தரவுகளுக்கு விளக்கம் கூறல் பற்றி படிக்க இருக்கிறோம். இன்றையான் வகுப்புல கடைசி வகுப்பு நிறைவு அடைவதற்கு முன்னதாக 15 நிமிஷத்துல உங்களுக்கான MCQ எக்ஸாம் நடக்கும். 10 வினாக்கள் உங்களுக்கு தரப்படும். அந்த வினாக்களை நீங்கள் செய்து பார்த்து பொருத்தமான விடைகளை எழுதி கொள்ள வேணும். வகுப்பு நிறைவடைவதற்கு முன்னதாக ஒரு 15 நிமிஷத்துல அந்த MCQ எக்ஸாம் நடக்கும். இப்பொழுது நாங்கள் இந்த பாடத்தை படிக்கலாம். 23வது பாட அலகு தரவுகளுக்கு விளக்கம் கூறல் பற்றி படிக்க இருக்கிறோம் இன்றைக்கு. ஏற்கனவே நாங்கள் 22வது பாடமாக என்ன படிச்ச நாங்கள் தரவுகளை வகை குறித்தல், தரவுகள் பற்றி படிச்ச நாங்கள் தரவுகளை வகை குறித்தல், மற்றது தரவுகளை சேகரித்தல். தரவுகளை சேகரிக்கிறதுக்காக வரவு குறிமுறையை பயன்படுத்தி தரவுகளை சேகரித்தோம். அடுத்தது தரவுகளை வகை குறிப்பதற்காக நாங்கள் பட வரைவு முறைகளை பயன்படுத்தியிருந்தோம். ஒரு படத்தின் மூலமாக தரவுகளை குறிச்சு காட்டுறது. தரவுகளினுடைய எண்ணிக்கைய முதலாவது வரவு குறி மூலமாக குறிச்சு காட்டின நாங்கள். அதை தொடர்ந்து தரவுகளினுடைய ஒரு தரவுகள் எண்ணிக்கை, அதாவது எண் ரீதியாக காட்டப்படக்கூடிய தகவல்கள், எண் ரீதியாக அந்த எண்ணிக்கைக்காக நாங்கள் பட வரைவு மூலமாக வரைந்து எண்ணிக்கையை குறிச்சு காட்டின நாங்கள். இன்றைக்கு நாங்கள் படிக்க போறது தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல். விளக்கம் கூறுதல் அப்படி என்றால் என்ன? அதாவது ஒரு தரவுகள் தரப்படும் போது உதாரணமாக ஏதாவது ஒன்றை பற்றின தரவுகள் அட்டவணையில தரப்படும் பொழுது அந்த தரவுகளை பற்றின தீர்மானங்களை எடுக்கக்கூடிய செயற்பாடுதான் என்ன? தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல். தரவுகள் ஒன்று அட்டவணையின் மூலமாக ஏதாவது ஒன்றை பற்றின தரவுகள் காட்டப்படும் பொழுது அந்த தரவுகளை பற்றின தீர்மானங்களை எடுக்கக்கூடிய செயற்பாடு. தீர்மானங்களை எடுக்கக்கூடிய செயற்பாடுண்டா என்ன? அந்த தரவுகள் தொடர்பான கேள்விகளுக்கு விடையளிக்கிறது. நாங்கள் உதாரணமாக ஒரு கேள்வியின் மூலமாக நாங்கள் பார்ப்போம். தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் என்றா என்னன்னு பார்ப்போம். அட்டவணை மூலமாக ஒரு தரவு ஒன்று எங்களுக்கு தரப்படுகிறது. அட்டவணை மூலமாக பெற்ற புள்ளிகள், ஒரு வகுப்பில இருக்கக்கூடிய 35 மாணவர்கள் பெற்ற புள்ளிகள். ஒரு பரீட்சை உண்டு, ஒரு 35 மாணவர்கள் மதிப்பீடு ஒன்றில் பெற்ற புள்ளிகள் பற்றின தரவானது ஒரு அட்டவணையாக இங்கே தரப்படுகிறது. பெற்ற புள்ளிகள் மாணவர் தொகை அல்லது மாணவர் எண்ணிக்கை. இந்த மதிப்பீடானது 10 மார்க்ஸுக்கு வைக்கப்பட்டிருக்குது. 10 மார்க்ஸ் ஒரு சிறிய தேர்வாக நடத்தப்பட்ட ஒரு மதிப்பீடு ஒன்று. 35 மாணவர்கள் மதிப்பீடு ஒன்றில் பெற்ற புள்ளிகள் தரவுகளாக இங்க தரப்பட்டிருக்குது. அப்ப இந்த மதிப்பீடானது 10 மார்க்ஸுக்கு வைக்கப்பட்டிருக்குது. ஒரு மாணவனுக்கு வழங்கப்பட்ட அதிகூடின புள்ளி 10 ஆகும். 10 மார்க்ஸுக்கு வழங்கப்பட்ட ஒரு மதிப்பீட்டுல 35 மாணவர்கள் என்ன மாதிரி மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். முதலாவதாக 10 மார்க்ஸ் 10 புள்ளிகளை பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 12. 10 புள்ளிகளை 12 மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள்.
10 மார்க்ஸுக்கு வழங்கப்பட்ட மதிப்பீடு. அப்ப 10, 9, 8, 7. அடுத்ததாக 7லும் குறைவு. புள்ளிகள் இப்படி தரப்பட்டிருக்குது. 10 புள்ளிகளுக்கு வைக்கப்பட்ட மதிப்பு 1ல 10 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள், 9 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள், 8 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள், 7 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள், 7 விட குறைவான புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் என்றவாறு புள்ளிகளை பிரிச்சிருக்கிறாங்க. மாணவர் தொகை 10 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் 12 பேர், 9 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் 5 பேர், 8 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் 8 பேர், 8 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் 6 பேர், 7 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் 5 பேர், 7லும் குறைவான புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் மீதி பேர் 17, 23, 28, மீதி 7 பேர். இப்படி ஒரு தரவானது அட்டவணையாக தரப்பட்டிருக்குது. 35 மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட ஒரு மதிப்பீடு ஒன்றில மாணவர்கள் பெற்றுள்ள புள்ளிகளும் மாணவர் எண்ணிக்கையும் இந்த அட்டவணை மட்டும்தான் தந்திருக்கும். இப்ப இந்த அட்டவணை மூலமாக காட்டப்பட்ட தரவுகளை கொண்டு நாங்கள் தீர்மானம் எடுக்கும் செயற்பாடு. தீர்மானம் எடுக்கும் செயற்பாடு என்றா என்ன? எங்கள்கிட்ட கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு இந்த அட்டவணையிலிருந்து நாங்கள் விடையளிக்கிறது. என்ன மாதிரி தரம்போ முதலாவது கேள்வி கேட்கப்படுது. இந்த மதிப்பீட்டுல இந்த அட்டவணையை வச்சுக்கொண்டு இந்த மதிப்பீட்டுல 10 புள்ளிகளை பெற்ற மாணவர் எத்தனை பேர்? 10 புள்ளிகளை பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை யாது? சில கேள்விகள் கேட்கப்படுது. 10 புள்ளிகளை பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை யாது? அதே போல இரண்டாவதாக 7லும் குறைவான புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் எத்தனை பேர்? இன்னும் ஒரு கேள்வி, எத்தனை பேர்? பாருங்க, அட்டவணை மூலமாக தரப்பட்ட தரவுகளை கொண்டு இவ்வாறாக வினாக்களுக்கு நாங்கள் அட்டவணையில இருந்து விடையளிப்பது அல்லது அட்டவணையிலிருந்து இதற்குரிய தீர்மானங்களை மேற்கொள்வதைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம், தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல். என்ன கேள்வி கேட்டிருக்குது? முதலாவதாக 10 புள்ளிகளை பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை யாது? அப்ப அந்த அட்டவணையில இருந்து
10 புள்ளிகளை எத்தனை மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள்? 10 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் 12 பேர். அப்ப அந்த அட்டவணையில இருந்து நாங்கள் விடையளிக்கிறோம். அட்டவணையிலிருந்து ஒரு முடிவு எடுக்கிறோம். அட்டவணையில இருந்து ஒரு தீர்மானத்துக்கு நாங்கள் 10 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? 10 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் 12 பேர். ஆகவே இங்க என்ன எழுத வேணும்? 12 மாணவர்கள். பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 12. அடுத்த புள்ளிகமான பேர் 9 புள்ளி 5 பேர் வாங்கியிருக்கிறாங்க. 6 பேர் 8 புள்ளிகள் வாங்கியிருக்கிறார்கள். 5 பேர் 7 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். 7 பேர் 7லும் குறைவான புள்ளிகள் 7 விட குறைவாக 7 பேர் வாங்கியிருக்கிறாங்க. அப்ப இதை வச்சுக்கொண்டு அடுத்த கேள்வி செய்யறோம். 7லும் குறை புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் எத்தனை பேர்? 7லும் குறைவான புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் 7 பேர். ஆகவே அட்டவணையிலிருந்து நாங்கள் விடையளிக்க முடியும். 7 மாணவர்கள் 7லும் குறைவான புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். அடுத்த கேள்வி பாருங்க. 8லும் கூடிய புள்ளிகளை
மேம் கேக்குதா மேம்? கேக்குது சார். சார். கண்டினியூ பண்ணிக்கலாம். மேம் உங்க வாய்ஸ் கேட்கல. சார் கேக்குதா? உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன் மேம். சார் கேக்குதா? விட்டு விட்டு கேக்குது மேம் உங்க வாய்ஸ். சார் ஒரு நிமிஷம். நான் லீவ் ஆயிட்டு ஜாயின் பண்ணுங்க. லீவ் ஆயிட்டு ஜாயின் பண்றேன். ஆ ஆ. ஆகவே பிள்ளைகள் பாருங்கோ, நாங்கள் தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் அப்படி என்றா என்னன்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப தரப்பட்ட அட்டவணையில இருந்து எங்கள்கிட்ட கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் விடையளிக்கிறது தான் தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் என்கிறோம். இந்த அட்டவணையிலிருந்து 10 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் 12 பேர் அப்படி என்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுக்க முடியும். அதே போல 7லும் குறைவான புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் 7 பேர் என்கிற தீர்மானத்துக்கும் நாங்கள் வர முடியும். அதே நேரம் அடுத்ததாக 8லும் கூடிய புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் எத்தனை பேர்? 8ஐ விட கூட 8ஐ விட கூடுதலான புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் எத்தனை பேர் என்று எழுத போறோம். 8ஐ விட கூடுதலான புள்ளிகள் அப்ப 9ம் 10ம் பெற்றிருக்கிற மாணவர்கள் எத்தனை பேராக இருப்பார்கள்? 8லும் கூடிய 8 8ஐ விட கூடின புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் 9 புள்ளிகளை 5 மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். 10 புள்ளிகளை 12 மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே 8லும் கூடிய புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் மொத்தமாக 17 பேர். 9 புள்ளிகளை 5 மாணவர்களும் 10 புள்ளிகளை 12 மாணவர்களும் பெற்றிருக்கிறார்கள். 17 பேர் 8லும் கூடிய புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே பார்த்தோம்னா இவ்வாறாக அட்டவணை மூலமாக அட்டவணையில காட்டப்பட்ட தரவுகளுக்கு அட்டவணையின் மூலமாக காட்டப்பட்ட தரவுகளில் இருந்து நாங்கள் தீர்மானங்களை எடுக்கக்கூடிய செயற்பாடுதான் அல்லது தரப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடிய இந்த செயற்பாடைத்தான் என்ன சொல்லுறோம்? தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் என்கிறோம். தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் அப்படி என்றா என்ன? அட்டவணையின் மூலம் வகை குறிக்கப்பட்ட தகவல்களுக்கு நாங்கள் தகவல்கள்ல இருந்து தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய செயற்பாட்டைத்தான் தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் என்கிறோம். ஆகவே பிள்ளைகள், இன்றைக்கு உங்களுக்கான MCQ தேர்வானது இப்பொழுது நடைபெறும். அதற்கு நீங்கள் தயாராகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கான வினாக்கள் இந்த போர்டில் எழுதி போடப்படும். நீங்கள் விடை எழுதலாம். தரமாறு கணிதம் 10 வினாக்கள் உங்களுக்கு தரப்படும். பொருத்தமான விடையை நீங்கள் தெரிவு செய்து எழுத வேணும். முதலாவது கேள்வி, செவ்வக வடிவ காணி ஒன்றின் நீளம் செவ்வக வடிவ காணி ஒன்றின் நீளம் 9 மீட்டர், அகலம் 50 மீட்டர் ஆகும். இக்கூற்றினை விகிதமாக எழுதுகிறார். இக்கூற்றினை விகிதமாக எழுதுகிறோம்.
இந்த கூற்றினை விகிதமாக எழுதும்போது பொருத்தமான விடையை தெரிவு செய்து நீங்கள் எழுத வேணும். இரண்டாவது, என்னும் விகிதத்தை வாசிக்கும் முறை. என்னும் விகிதத்தை வாசிக்கும் முறை. மூன்று எட்டுக்கு எட்டுக்கு மூன்று. அது என்னண்டு வாசிப்போம். எட்டு மூன்றுக்கு மூன்றுக்கு எட்டு. வாசி வாசிப்பதற்கு பொருத்தமான முறையை தெரிவு செய்து எழுதுக. மூன்றாவது கேள்வி, 5 15க்கு எனும் விகிதத்தை இலக்கத்தில் எழுதுக. எனும் விகிதத்தை 5 15க்கு எனும் விகிதத்தை இலக்கத்தில் எழுதுக. மாம்பழம் 4வது. மாம்பழம் ஒன்றின் திணிவு 300 கிராம். 300 கிராமும் பழம் ஒன்றின் திணிவு 300 கிராமும் தோடம்பழம் ஒன்றின் திணிவு 200 கிராமும் ஆகும். மாம்பழம் தோடம்பழம் என்பவற்றின் திணிவுகளுக்கு இடையிலான விகிதத்தை காண்க. மாம்பழம் தோடம்பழம் என்பவற்றின் திணிவுகளுக்கு இடையிலான விகிதம். மாம்பழம் தோடம்பழம் என்பவற்றின் திணிவுகளுக்கு இடையிலான விகிதம்.
கவிதாவிடம் கவிதாவிடமும் மாலாவிடமும் உள்ள பணத்திற்கு இடையிலான விகிதம் விகிதம் 3:5 விகிதம் பெறப்பட்டிருக்குது. கவிதாவிடம் உள்ள பணம் ரூபாய் 30 எனினும் மாலாவிடம் உள்ள பணம் அவ்வளவு. கவிதாவிடம் உள்ள பணம் ரூபாய் 30 எனின் மாலாவிடம் உள்ள பணம் எவ்வளவு என்று எழுத போறீங்க. என்ற விகிதத்திற்கு 3:4. இந்த விகிதத்திற்கு பொருத்தமான சமவெளி விகிதம் என்ற விகிதத்திற்கு 20:35. பொருத்தமான எளிய விகிதம் ரெண்டு மணித்தியாலங்களில் 8வது கேள்வி. 2 மணித்தியாலங்களில் 100 கிலோமீட்டர் தூரம் செல்லும் வாகனம் ஒன்று வாகனம் ஒன்று 4 மணித்தியாலங்களில் 4 மணித்தியாலங்களில் எவ்வளவு தூரம் செல்லும்? ரெண்டு மணித்தியாலங்களில் 100 கிலோமீட்டர் தூரம் செல்லும் வாகனம் ஒன்று 4 மணித்தியாலங்களில் எவ்வளவு தூரம் செல்லும்? 50 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர், 120 கிலோமீட்டர்.
புத்தகம் ஒன்றின் விலை ரூபாய் 30 எனின் ரூபாய் 240க்கு வாங்கக்கூடிய புத்தகங்களின் எண்ணிக்கை. ரெண்டு, 7, 8, 10. 10வது கேள்வி. ஓட்டப்போட்டி ஒன்றில் சுமன் ஓடிய தூரம் குமார் ஓடிய தூரம் 700 மீட்டர் ஆகும். மோகன் ஓடிய தூரம் 1 கிலோமீட்டர் 200 மீட்டர் ஆகும். குமார் மற்றும் மோகன் ஆகியோர் ஓடிய தூரங்களுக்கு இடையிலான விகிதம். ரெண்டு பேரும் ஓடிய தூரங்களுக்கு இடையிலான விகிதத்தை என்னென்று எழுதுவோம். எழுநூறு 120 700 1200 1200 700 120 700. ஆகவே பிள்ளைகள், இதோட இன்றைய வகுப்பை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.